Video recording. Pause recording. வணக்கம் நண்பர்களே, Video recording button. நான் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கண்டறியப்பட்டது படம் The logo on a black background. விளக்கத்தின் துல்லியத்தன்மை நடுத்தரம். இன்றைய தேர்தல் நிலவரத்தை பார்க்கலாம். இன்று நிறைய பேர் நம்ம தளபதி கொண்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே படுதோல்வியை சந்திச்சு 2வது இடத்துக்கு போயிருக்கு. 59 இடங்கள் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்க 54 இடங்களில் அவங்களும் படுதோல்வி அடைஞ்சு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாஜக கூட ஆட்சி அமைச்சா, பாஜக கூட சேர்ந்தா ஆட்சி அமைச்சிடலாம், தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பிளான் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க மக்கள். ஓகே, அது இருக்கட்டும். இன்றைக்கி தாவேக்க 105 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால கோட்டைக்கு போக முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா, 13 எம்எல்ஏ அவங்களுக்கு இப்போ தேவை. அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு அதாவது தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் பெரும்பாலான இடங்கள் தேவை. அதிகபட்சமாக 118 இடங்கள் தேவை. குறைஞ்சது அவங்க அந்த 118 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் 105 தொகுதிகளில் மட்டுமே ஜெயிச்சிருந்தாலும் கம்பீரமாக ஜெயிச்சிருக்காரு நம்ம விஜய். இப்போது என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கட்சியுமே தனி பெரும்பான்மை, அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தனி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. டிஎம்கேவாகட்டும், டிவிகேவாகட்டும், ஏடிஎம்கே அவங்களே ஆகட்டும், இல்லை பாஜக அவங்க யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. நாடாளுமன்ற தேர்தல் பார்த்துருப்பீங்க. அந்த தேர்தல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு தேர்தல் தான் இங்கே. நாடாளுமன்ற தேர்தல் என்னாச்சு, நரேந்திர மோடி மற்ற கட்சி காலில் விழுந்து ஆட்சி அமைச்சிருப்பார் 2024. அதே நிலைமை இங்கே ஏற்பட்டுருக்கு. 10ஆவதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், உயிரே போனாலும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கவே மாட்டேன், கூட்டணி எங்கள் இதுவே இல்லை, நாங்களாம் தனியாக தான் வருவோம், தனியாக தான் போவோம், சிங்கம் தனியாக தான் இருக்கும் காற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சிங்கம் எப்பயுமே தனியாக தான் வேட்டையாடும், சிங்கம் எது கூடயும் கூட்டு சேராது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 105 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகம். இப்போ என்ன ஒரு நிலவரம்னா, 13 எம்எல்ஏ அவங்களுக்கு தேவை. ஒன்று வேறு எந்த கட்சி கூடயாவது போய் அவங்க கூட்டணி வைக்கணும், இல்லை அந்த கட்சி 13 எம்எல்ஏ விலகி இவங்க கட்சிக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த 2 வழியில் ஏதாவது ஒரு வழி அவங்க தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் கோட்டைக்கு போகக்கூடிய ராஜாவாக நம்ம தளபதி இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் இப்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த இதுவுமே அப்படி நடந்ததில்லை. 2011 இப்போ வரைக்குமே முதல் முறையாக இப்போ தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. 1967 இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. 2026 இதான் முதல் முறை. 1967 திமுக தனிப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது, அது வேறு விஷயம். இப்போது எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல், எந்த விதமான துணையும் இல்லாமல் தாவேகா அதிகபட்சம் 105 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய வாக்கு நிலவரம் இதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் செயல்படுத்த இருமுறை தட்டுதல். அதே மாதிரி நம்ம 2வது புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். படம் The logo is seen on a wall.
அதே மாதிரி நம்ம விளக்கத்தின் துல்லியத்தன்மை புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், பொது அறிவு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனல் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். படிப்பு சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அறிவிப்புகள், இதெல்லாம் வந்து பொது அறிவு கழகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக் தகவல் பரிமாற்ற கழகம்.